ரசிகர்களின் ரசிகன் மணி ரீசெண்டா தனுஷாவை என்கேஜ்மெண்ட் பண்ணதை தொடர்ந்து மணியோட எக்ஸ் ஒய்ஃப் கனி முதல் முறையா இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப அவங்க ஃபேன்ஸ் மத்தியில வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா டிக்டாக்ல கப்பலா சேர்ந்து வீடியோஸ் போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த மணி கனி பேர். இவங்களோட பேரை அந்த நேரத்துல பலருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தொடர்ந்து இவங்களுக்குள்ள இருந்த பழக்கம் காதலா மாறி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிருந்தாங்க. பட் எங்களுடைய உறவு ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு இவங்களுக்கு இடையில ஏதோ பிரச்சனை வந்து பிரிஞ்சு வாழ தொடங்கியிருந்தாங்க. இது மணிகனி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. அதே நேரத்துல இன்னைக்கு வரைக்குமே இவங்க எதனால பிரிஞ்சாங்கன்ற காரணத்தை பொதுவெளியில தங்களுடைய ஃபேன்ஸுக்கு கூட சொல்லலன்னு தான் சொல்லணும். மேலும் இவங்களுக்கு சமீபத்துல தான் அபிஷியலா டிவோர்ஸும் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கனியோட பிரிவுக்கு அப்புறம் தனியா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு வந்த மணி சமீபத்துல ஷார்ட் பிலிம் ஆக்டர் தனுஷான்றவங்க கூட சேர்ந்து வீடியோஸ் போட தொடங்கினப்ப இவங்க லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி எல்லாம் வதந்திகள் பரவிச்சு. அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்ன மணி இப்ப அவங்களே மேரேஜ் பண்ணிக்க போறாரு. சமீபத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உள்ள சிம்பிளான முறையில என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சு. சோ மணி செகண்ட் மேரேஜுக்கு ஆயத்தமான நிலையில இதை பார்த்த கனியோட ஃபேன்ஸ் பலரும் கனியோட ரீசெண்ட் போஸ்டுக்கு கீழே அக்கா ஸ்ட்ராங்கா இருங்க, எப்பயும் ஹாப்பியா இருங்க, நீங்களும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. பட் இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்துகிட்டு வந்த கனி ரீசெண்டா ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணி எல்லாரும் வந்து கஷ்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நானே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ எதை பத்தியும் என்கிட்ட பேச வேணாம், இது என்னோட ரிக்வெஸ்ட். பட் என் மேல இவ்வளவு பேர் கேரிங்கா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல எங்க அம்மா அப்பாக்கு அடுத்து நான் சம்பாதிச்ச உண்மையான உறவுகள்னா அது நீங்க எல்லாரும் தான். லவ் யூ ஆல், உங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. மேலும் ஸ்டோரியை ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணதுனால அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஸ்டோரி போட்ட 10 நிமிஷத்துல இவ்வளவு லவ், எனக்கு ஒரு தடவையும் சப்போர்ட்டா இருக்கீங்க, லவ் யூ ஆல்னு சொல்லி கண் கலங்கி அழுகிற மாதிரியான சில இமோஜிஸோட சேர்த்து மென்ஷன் பண்ணிருக்காங்க.